கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் ரேடியோ அமெரிக்கா என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். அன்புமிக்க தமிழ் வெரிதாஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். புனிதர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தாய் திரு அவையானது செசாரியஸ் நசாரேனியுஸ் என்று சொல்லக்கூடிய புனிதரை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றது. யார் இந்த செசாரியஸ்? இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ விழுமியம் என்ன? நாம் என்ன பாடத்தை இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, புனித செசாரியஸ் 331ஆம் ஆண்டு நசியான்சின்ஸ் ஆயர் புனித பெரிய கிரகோரிக்கும் புனித நோனா என்பவருக்கும் மகனாக பிறந்தவர். இவருக்கு கிரகோரி என்ற ஒரு அண்ணனும் உண்டு. செசாரியஸ் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது சிறு வயதிலிருந்து அறிவு மிக்கவராக, ஞானம் உடையவராக, நன்றாக பாடங்களை படிக்கக்கூடிய நல்ல அறிவு திறன் கொண்ட ஒரு சிறுவனாக அவர் இருக்கிறார். அவருடைய இந்த திறமையை பார்த்து அவருடைய பெற்றோர், அவருடைய அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், செசாரியஸை அலெக்சாந்திரியாவுக்கு படிக்க அனுப்பி வைக்கிறார். அவர் நன்றாக சிறு வயதிலே படிக்கிறார். அவர் இளமை பருவத்திற்கு வருகிற பொழுது மருத்துவத்தையும் மெய்யியலையும் நன்றாக கற்றுக்கொள்கிறார். சிறந்த மருத்துவராக, சிறந்த மெய்யியல் அறிஞராக அவர் உலா வருகிறார். அப்போ அவருக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கிறது. இப்போ நம்ம ஊரில் ஒரு டாக்டர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம்ல, கைராசிக்காரர்ப்பா, அவர்கிட்ட போனால் நமக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு நம்ம பேச்சு வழக்கில் பேசணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த செசாரியஸ் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நன்றாக மருத்துவம் படித்து அவருக்கு நல்ல மருத்துவம் வந்த காரணத்தினால் பலர் அவரை தேடி செல்றாங்க. மக்கள் மத்தியில் இவர் நல்ல கைராசியான டாக்டர், கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு வருகிறது. இதை கேள்விப்பட்ட ஜூலியன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அரசவையில இவரை முதன்மை மருத்துவராக வைத்திருக்கணும், ஒரு நல்ல ஆலோசகராக தன்னுடைய அருகில் வைத்திருந்தால் தன்னுடைய அரசை நன்றாக நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செசாரியஸை போய் கேட்குறான். இவர் செசாரியஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அப்பாட்ட இதை பத்தி சொல்கிற பொழுது பெரிய கிரகோரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, வேண்டாம் மகனே, ஏன்னா அந்த ஜூலியன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி வருகிறான், அவர்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால நீ அவன்கிட்ட போய் சேராத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையினுடைய அறிவுறுத்தலின்படி செசாரியஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட போக மறுத்து விடுகிறார். அதனால வேற ஊருக்கு போய் மருத்துவம் செய்ய தன்னை கையளிக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நசியான்சஸ் என்கிற நகர்ல போய் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மருத்துவ சேவை செய்து வருகிறார். அப்போ அந்த நேரத்துல பித்தினியா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊரை ஆண்டு கொண்டிருக்கிற வாலன்ஸ் என்ற மன்னன் தனக்கு ஆலோசகராக தன்னுடைய அரச கருவூலத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற பொழுது அதை அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்க. ஒரு நல்ல அரசவை பேச்சாளராக, நல்ல அரசவைக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடியவராக, ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவராக செசாரியஸ் என்ன செய்கிறார்னா மாறி விடுகிறார். அவருடைய புகழ் மேன்மேலும் பரவுகிறது. இப்படி அவர் போய்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பம் நடைபெறுகிறது. அவர் முற்றிலுமாக எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவருடைய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போடுகிறது. அது என்ன நிகழ்வு? இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, நான் அதை சொல்றேன்.
அன்புமிக்கவர்களே, புனித செசாரியஸ் என்பவருடைய வாழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை தாய் திரு அவை புனிதராக மாற்றி இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கின்றது. புனித செசாரியஸினுடைய வாழ்வை மாற்றி போட்ட நிகழ்வு என்ன அப்படின்ட்டு நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 368 ஆண்டுல திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நகரில் லசியான்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஏகப்பட்ட பேர் அந்த நிலநடுக்கத்துல இறந்து போகிறார்கள். இவர் அந்த இறந்து போன மனிதர்களுடைய உடல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, வீடுகளை இழந்து ரோடுகளில் நின்று கொண்டிருந்த, தெருக்களில் நின்று கொண்டிருந்த மக்களினுடைய வாழ்வை பார்த்து இவர் பெரிதும் மனமுடைந்து போகிறார். நான் இந்த அரசபையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் நல்ல சொகுசாக இருக்கிறேன், நான் நன்றாக படித்திருக்கிறேன், எனக்கு அறிவுத்திறன் இருக்கு என்று சொல்லி நான் நல்ல ஒரு சுகமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் இந்த துன்பத்தினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம் மாறுகிறது. தன்னுடைய பணக்கார வாழ்வை விட்டு விட்டு, ஆனா அவர் நல்லவர் தான், அது அவரு பணக்காரராக இருந்தாலும் கூட அவருக்கு எந்த ஒரு தீய எண்ணங்களும் கிடையாது. ஆனா இது உண்மையான வாழ்வு அல்ல அப்படின்ட்டு, மக்களுக்கு உதவி செய்வது உண்மையான வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுக வாழ்க்கையை விட்டு விட்டு ஒரு துறவியாக மாறுகிறார். துறவியாக மாறி மக்களுக்கு பணி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். தன்னுடைய அண்ணன்ட்ட அவர் சொல்கிறார், கிரெகோரி அவருடைய அண்ணன்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் இறந்து போன பின்பாக எனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயின் தாக்கத்தினால் அவர் இறந்து விடுகிறார். 369 ஆண்டு அந்த நோயின் தாக்கத்திலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இறந்து போகிறார். தன்னுடைய சகோதரன் கிரெகோரி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தம்பி செசாரியஸ் சொன்னது மாதிரி அவருடைய சொத்துக்கள் எல்லாம், அதாவது செசாரியஸை சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புனித செசாரியஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்ட்டு நாம ஆழமாக பார்க்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. அதுல என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருடைய ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளுடைய ஆட்சியை நாம முதல்ல தேடணும். அப்படி நாம் கடவுளுடைய ஆட்சியை நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசிரியரையும் கொடுப்பார் அப்படிங்கிறது இவர் பாடமாக நமக்கு சொல்லி தருகிறார். ஒரு வாழ்க்கையை நாம பார்த்திருக்கிறோம். இவர் மக்களினுடைய துன்பங்களை பார்த்து, மக்களுடைய துன்பம்தான் முக்கியம், பிறர் தான் முக்கியம் அப்படிங்கிற கிறிஸ்தவத்தினுடைய விழும்பியத்தை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இந்த புனித செசாரியஸ் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவின் விழுமியத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய முக்கியமான விழுமியம் தன்னை பற்றி அல்ல, பிறருடைய நலனே முக்கியம் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விழுமியமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே புனித செசாரியஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை போல சுயநலம் பாராமல், தன்னலம் மட்டுமே கருத்தில் கொள்ளாமல், பிறருடைய நலமும் கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறது. பிறரை நாம் அன்போடு பார்த்து கொள்ளுகிற பொழுது அதுவே கடவுளுடைய ஆட்சியினுடைய சேவையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். இந்த புனித செசாரியஸ் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.